ரியல் எஸ்டேட் திட்டங்கள் எல்லாமே அந்த திட்டங்கள் நிறைவடைஞ்ச 3 மாசத்துக்குள்ள தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு திட்ட மேம்பாட்டாளர்களுக்கு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அந்த திட்டம் நிறைவு பெற்றதற்கான சான்றிதழ், திட்டம் செய்யறதுக்கான அனுமதி ஆவணங்களையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வங்கி கணக்கு விவரங்கள், அதே போல் ஜியோடெக் செய்யப்பட்ட புகைப்படங்களையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 5000 ரூபாய் ஆய்வு கட்டணத்துடன் அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், ரியல் எஸ்டேட் திட்ட மேம்பாட்டாளர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க? அரசை பொறுத்தவரையில ஒவ்வொரு செக்டாருக்குமே ஒரு ரெகுலரிட்டி அத்தாரிட்டி இருக்கும். அந்த வகைத்துல ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கான ரெகுலரிட்டி அத்தாரிட்டியாக தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி செயல்பட்டு வருகிறது. இதோடைய கரண்ட் சேர்பர்சனாக சிவதாஸ் மீனா, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சேர்பர்சனாக இருக்கிறார். இதுல பல்வேறு முக்கியமான உயரதிகாரிகள், தமிழக அரசுடைய உயர் பொறுப்புகள்ல பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள். இந்த ரியல் எஸ்டேட் திட்டங்கள் நிறைவடைந்த 3 மாதங்களுக்குள்ளாக திட்ட மேற்பாட்டாளர்கள் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கட்டாயமாக தகவலை தெரிவிக்க வேண்டும் என்பது புதிய உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திட்ட நிறைவு சான்றிதழ், அதாவது கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் சர்டிபிகேட் என்று சொல்வார்கள், அந்த திட்ட நிறைவு சான்றிதழ், திட்ட அனுமதி ஆவணங்கள், அதற்காக பெறப்பட்ட அனுமதிகளுடைய ஆவணங்கள், பட்டய கணக்காளர் தணிக்கை, அறிக்கை விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள், ஜியோடேக் செய்யப்பட்ட புகைப்படங்கள் உள்ளிட்ட ஆவணங்களையும் ரூபாய் 5000 ஆய்வு கட்டணத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த கால வரமுறைக்குள்ள தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய நடைமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் இந்த அமலுக்கு வரக்கூடிய புதிய நடைமுறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.